ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். முதல் நாளில் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். இரவுக்கு இரவு என்று பெயரிட்டார். இரண்டாம் நாளில் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றார். அதற்கு வானம் என்று பெயரிட்டார். மூன்றாம் நாளில் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். பூமியானது புல்லையும் பூண்டுகளையும் கனிவிருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். நான்காம் நாளில் பகலை ஆள பெரிய சுடரும் இரவையாள சிறிய சுடருமாகிய இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். ஐந்தாம் நாளில் தேவன் நீந்தும் ஜீவஜந்துக்களையும் வானத்தில் பறக்கும் பறவைகளையும் உண்டாக்கினார். ஆறாம் நாளில் காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்கினார். தேவன் ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார். அவர்களை ஆசீர்வதித்து பூமியின் மேல் அதிகாரம் கொடுத்தார். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அன்போடும் அக்கறையோடும் இந்த உலகத்தையும் உங்களையும் தேவன் படைத்தார். தேவன் நமக்கு தந்த அனைத்து நன்மைகளையும் நினைத்து நாம் தினமும் நன்றி செலுத்துவோம்.